வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வீடியோ போடலாம். நான் ஊர்லேருந்து வண்டியில் திருச்சியிலேருந்து இங்கே வந்துட்டுருந்தேன். எங்கள் ஊருக்கு காரைக்குடி வந்துட்டுருந்தேன் எங்கள் வீட்டுக்கு. அப்போ நான் வரையில் காலேஜ் இருக்கா, காலேஜுக்கு பக்கத்தில் நிறையா பொண்ணுங்க காட்டுக்குள்ளேலாம் சொல்ல எனக்கு மக்களே இங்கேருந்து தப்பாக நினைக்க வேணாம். காலேஜுக்கு போகிற பொண்ணுங்களை கொஞ்சம் கண்டித்து வளங்க. நான் வரையில் 2 பொண்ணை கூட அடிச்சிட்டாங்க. நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். இருந்தாலும் அந்த மாதிரி புத்தி எனக்கு கிடையாது. ஏன்னா வீடியோ எடுத்து போட்டிருந்தேன்னா இன்றைக்கி உலகமே பார்த்துருக்கோம், யார் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி நான் திருச்சியிலேருந்து வந்துட்டுருக்கையில் பார்த்தேன். எனக்கே ஒரு சங்கடமாக இருந்துச்சு. பொண்ணை பெற்ற தாய்மார்களுக்கும் சொன்னேன், உடுப்பு வந்து ஒழுங்காக வாங்கி கொடுங்க பொம்பளை பிள்ளைக்கு. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வளரையிலாம் ஆஃப் சாரீ தான், வேறு எதுவும் இல்லை. சாரீ, ஆஃப் சாரீ, இது 2 தான் நாங்கள் எங்கள் அம்மா அப்பா கட்டவே விடுவாங்க. ஆஃப் சாரினா உங்களுக்கு தெரியுமே, தாவணி பாவாடை அதுதான் கட்ட விடுவாங்க. அதுக்கு மேலே நாங்கள் சுடிதாரோ அதெல்லாம் நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணி போட்டதில்லை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம். அப்போவும் போட்டாலும் நல்லா மான மரியாதையோடு ட்ரெஸ் பண்ணுவோம். இப்போதுமே பாருங்கள், ஒரு சுடிதாரை தவிர்த்து வேறு நைட்டி போட்டால் கூட துண்டு போட்டு தான் நாங்கள் பேசுகிறது. அதே மாதிரி சேலை கட்டியிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி இல்லை. இப்போ என்ன பொண்ணை பெற்ற தாய்மார்களும் வந்து படத்தில் எப்படி நடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இப்போ வந்து எல்லாமே உடுப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஏன் ரேப்பு நடக்காது? பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏன் ரேப்பு நடக்காது சொல்லுங்கள்? அம்மா பொம்பளை பிள்ளைகளை அம்மா வளர்க்குறதுல தானே இருக்குது மக்களே. ஏன் வளர்க்குறீங்க அப்படி? காலேஜ் போகிறோம்ட்டு வந்து அடி வாங்கிட்டு போகிறாங்க. நான் நேற்று பார்க்குறேன், வண்டியில் வரையில் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப கன்றாவியாக போயிடுச்சு. என்னடா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறேன். என்ன அப்படின்னு 2 பேரும் வந்து படுத்து கிடந்தாங்க. இதெல்லாம் தேவையா மக்களே? நீங்கள் கோவப்படுறதுக்கெலாம் வேலை இல்லை. அதை பார்த்துட்டு எனக்கு சங்கடமாக இருக்குது. இவ்வளவு அதாவது பொண்ணுகளும் பையனும் பண்ணுற தப்புக்கு பெற்றவங்கள வந்து பலிகாடாக ஆக்குறாங்க. பெற்றவங்க ஒழுங்காக வளர்த்துருந்தாங்கன்னா ஏன் இப்படி வர்றாங்கன்னு கேட்குறாங்க. கண்ட்ரோலாக வளர்த்துருந்தாங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியலை மக்களே. என்னால் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, என்னோடய ஃபேஸ்புக்லேயும் சரி, அது என்ன யூடியூப்லேயும் சரி, எல்லோரும் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுங்கள். அதோடு எனக்கு மேல் என்னன்னு தெரியுங்களா? என்னோடய இன்ஸ்டாகிராமில் என்னோடய அப்பாவாக இருக்கிறக்காரவங்களும் பார்க்குறாங்க, அண்ணனாக இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க, பிள்ளையாக இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க. எல்லாேருக்கும் ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்றைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு பிள்ளையாக இருக்கிற எனக்கு எனக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பையனாக இருக்கிற பசங்கள்கிட்டையும் நான் சொல்கிறேன், தம்பிங்களா, நீங்கள் எவ்வளோ நல்லா இருக்கணுமோ இருந்துக்கங்க. இவ்வளோ நீங்கள் போயிட்டு எதுலேயும் மாட்டிக்கிற வேணாம். அதே மாதிரி பிள்ளைகளாம் அங்கிட்ட அந்த வேணாம் பவுனுகளா. நான் சொல்ல வேண்டியது நான் வந்து இயற்கையாக நான் சொல்கிறேன், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னடா அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்களான்னு நினைக்க வேண்டாம் மக்களே. நான் அதை பார்த்ததுலேருந்தே எனக்கு 2 நாளாக வீடியோ போடக்கூட எனக்கு இஷ்டம் இல்லை. என்னடா இதெல்லாம் போய் போடுவோமான்னு கேட்குறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் சொன்னதுக்கு தப்பாக எதுவும் சொல்லலை. பொண்ணுகளையும் கொஞ்சம் கண்டித்து வளங்க, பசங்களையும் கொஞ்சம் கண்டித்து வளங்க. நான் அதை தான் சொல்ல முடியும். நன்றி. நாளைக்கு பார்க்கலாம் மக்களே.